கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த வேளையிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தொடர்ச்சியாக யோனா தீர்க்கதரிசியை குறித்து கற்று வருகிறோம், அறிந்து வருகிறோம். தேவன் நம்ம கொடுத்திருக்க நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகருக்கு இது அவருடைய வாழ்க்கையிலே பிரயோசனமாக இருப்பதை எண்ணி நான் கர்த்தரை துதிக்கிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கு கூட யோனாவின் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மிகுதி வசனங்களை நாங்கள் பார்ப்போம். கடந்த வாரம் 5வது வசனம் வரை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய 5 வசனங்களிலும் இருக்கக்கூடிய காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் விரும்புகிறேன். யோனா இப்பொழுது மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். தமிழ் வேதாகமத்திலே மீன் வயிற்றிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடல் வாழுகிற ஒரு மிருகத்துக்குள்ளே இல்லாவிட்டால் ஜந்துக்குள்ளே அவர் உள்ளே இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோனா அங்கே இருந்து தேவனிடத்திலே மன்றாடுகிற முறையிடுகிற காரியத்தை நாம் பார்த்தோம். இங்கே பார்க்கிற பொழுது யோனா செய்த தேவன் தனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் அவர் நினைத்து பார்க்கிறதை வேத வசனத்திலே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நானோவெனில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது 9வது வசனத்திலே, நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். அங்கே பார்க்கிற பொழுது ஆகவே யோனா துதியின் சத்தத்தை செலுத்தி ஆண்டவருக்கு பலியிடுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய காரியங்களெல்லாம் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். இப்பொழுது அவர் ஆலயத்திலே கிடையாது. அவர் ஆலயத்தை நோக்கி வாஞ்சித்தது உண்டு, அதை தேவனை நோக்கி முறையிட்டது உண்டு. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆகவே யோனா ஆண்டவருக்கு பலி செலுத்துகிற ஒரு மனிதனாக இருந்து கர்த்தருக்கு பலி செலுத்துகிறதை பார்க்கலாம். அது மாத்திரம் அவர் சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது என்கிற ஒரு காரியத்தை இங்கே வலியுறுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது, தாவீது ராஜா தன்னுடைய மகனாகி அப்சலோமுக்கு தப்பி ஓடின பொழுது இந்த சங்கீதத்தை அவர் பாடியிருப்பார். அந்த இடத்திலே இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஒட்டு மொத்தமாக ஒன்றை கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. யோனா மிகவும் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய காரியங்களை அறிந்த ஒரு மனிதனாக இருக்கிறதை பார்க்கலாம். அது மாத்திரமில்லாமல் சங்கீதங்களிலே அவருக்கு சொல்லப்பட்ட நிறைய வேத வார்த்தைகளை அவர் மனதிலே கொண்டு ஆண்டவரோடு தேவனோடு உறவு கொண்டு இல்லாவிட்டால் அவரோடு கூட பேசுகிற ஒரு மனிதனாக இருந்தாருங்களை பார்க்கலாம். இங்கே கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லுகின்ற பொழுது அதை கொஞ்சம் வேறு விதமாக நாம் சொன்னால் வெற்றி கர்த்தருடையது என்று நாம் சொல்ல முடியும். அது மாத்திரமில்லாமல் விடுதலை கர்த்தருடையது என்றும் நாம் சொல்ல முடியும். குதிரைகள் யுத்த நாளுக்காக ஆயத்தப்பட்டிருக்கும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்பதை யோனா நன்றாக அறிந்திருக்கிறதை பார்க்கலாம். நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து யோவான் எழுதிய அந்த சுவிசேஷத்திலே சொல்லி இருக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இருக்கிறது. எப்படி என்றால், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்தியரிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கேயும் விடுதலை உண்டு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் புதிய ஏற்பாட்டிலே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக மொத்தம் யோனா ஒன்றை அறிந்து கொண்டிருக்கிறான், இந்த மீனின் வயிற்றிலிருந்து என்னை விடுதலை செய்யவும் என்னை காப்பாற்றுகிறவரும் கர்த்தர் என்பதை அறிந்திருந்தான். ஆகவே அவன் சொல்லுகிறான், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே யோனா அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவர் விடுவிக்கப்படுவதை, அதிலிருந்து காப்பாற்றப்படுவதை, அதிலிருந்து தப்புவிக்கப்படுவதை யோனா உணர்ந்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அவருக்கு அந்த இடத்தில் இருந்து விடுதலை வேண்டும், அதிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருடைய வாழ்க்கையிலே உண்டானது என்பது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை
அந்த விடுதலையை அவர் உணர்ந்தவராக இருக்கிறது மாத்திரமில்லை, அடுத்த வசனத்திலே சொல்கிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது என்று வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே யோனா மீனுடைய வயிற்றில் இருந்து தன்னுடைய செயல் தோல்வி உற்றது என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். அது மாத்திரமில்லை, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து என்னை காப்பாற்றுவது தேவன் ஒருவர் என்பதை அந்த யோனா உணர்ந்து கொண்டான் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனை உணர்த்தி வித்தார் என்றுதான் இங்கே சொல்ல வேண்டும். அதை உணர்ந்து கொண்டான், தன்னுடைய தோல்வியை உணர்ந்து கொண்டான், தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டான், தன்னுடைய தப்பை உணர்ந்து கொண்டான். தேவனிடத்திலே அவன் மனம் திரும்பி அது மாத்திரமில்லாமல் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் அவன் சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொன்னான். ஆண்டவர் தான் என்னை இந்த இடத்திலே காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னான். ஆகவே யோனா தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை அவன் உணர்ந்தான் என்று தான் நான் சொல்லுவேன். இந்த இடத்திலே அவன் உணர்ந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது இன்னும் சொல்லப்போனால், தேவன் தனக்கு இந்த இடத்தில் இருந்து ஒரு விடுதலையை தர அவர் வல்லமை உள்ளவர், அவரால் தான் இது ஆகும், அவர்தான் இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை யோனா நிச்சயமாக உணர்ந்து கொண்டான். ஆனால் தேவன் இதிலே ஜெயம் எடுக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை யோனா அறிகிற அளவுக்கு தேவன் அவனை அதிகமாக அந்த சூழ்நிலையிலே உணர்த்தி வைத்திருக்கிறார் என்பதுதான் இந்த இடத்திலே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. யோனா தன்னுடைய வாழ்க்கையிலே விட்ட தவறை உணர்கிற அளவுக்கு ஆண்டவர் அவனை நடத்தி இருக்கிறார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய சூழ்நிலையிலே நீங்கள் எதுவுமே செய்ய முடியாத ஒரு இக்கட்டிலே நீங்கள் இருக்கலாம், ஒரு அகப்பட்டு கொண்டிருக்கலாம், என்னை இதில் விடுவிப்பதற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதிலிருந்து காப்பாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யோனாவை அந்த பெரிய மீனின் வயிற்றிலே, அந்த கடலிலே அவன் தவித்த பொழுது, கூப்பிட்ட பொழுது, கேட்ட பொழுது, மன்றாடின பொழுது ஆண்டவர் விடுவித்தார் என்பது வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அந்த மீனினுடைய வயிற்றிலே இருந்து கரையிலே கக்கிவிட தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலே விடுதலையை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யோனாவைப் போல ஒருவேளை நீங்கள் அந்த இடத்திலிருந்து வர முடியாதபடி நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம், எனக்கு யாருமே உதவி செய்ய இல்லை என்று நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், கதறி கொண்டிருக்கலாம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நண்பர்களே, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டால் எந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை அவர் ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார், காப்பாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார், விடுதலை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அந்த ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே இரட்சகராகவும் ஆண்டவராகவும் மீட்பராகவும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களால் நிச்சயமாக ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆம், அதை அந்த யோனா அறிந்து கொண்டான். ரட்சிப்பு கர்த்தருடையதல்லவா, காப்பாற்றக்கூடிய ஒரு தேவன் அவரல்லவா, என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிறவர் அவரல்லவா என்பதை யோனா நன்றாக அறிந்து கொண்டான். அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டு மன்றாடியது, கெஞ்சினது, கேட்டது எல்லாம் அவனுக்கு கைகூடி வந்தது. ஏனென்றால் வேதம் சொல்லுது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கினது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவினால் அவர் உங்களுக்கு விடுவிப்பார், அவர் உங்களை விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆண்டவருடைய ரட்சிப்பு, ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் மனிதருடைய கையிலே அகப்பட்டு இருக்கலாம், இல்லாவிட்டால் சட்டங்கள் மத்தியிலே நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலையிலே
தவறு நிமித்தமாக நான் கட்டப்பட்டிருக்கிறேன், என்னை விடுதலை செய்ய யாரும் இல்லை என்று நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்து விட்டேன், எனக்கு ஒரு விடுதலை என்று நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம். இந்த அருமையான சகோதரி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பு நண்பர்களே, ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார், உங்களை அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். யோனா தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அந்த மீன் யோனாவை கரையிலே கக்கி அவனுக்கு ரட்சிப்பு உண்டானது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் உங்களை மீட்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான நண்பர்களே, சகோதரியே, இந்த யோனாவுடைய காரியத்தை தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது கர்த்தர் அவரை ரட்சித்து மீன் கரையிலே கக்கி இருக்கிறதை பார்க்கலாம். ஆம், என்ன சந்தோஷம், என்ன ஆச்சரியம்! அவன் மீனின் வயிற்றிலிருந்து காப்பாற்றப்பட்டவனாக கரையிலே இருக்கிறதை பார்க்கலாம். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே என்ன நடந்தது என்பதை தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை என்னை கர்த்தரை துதிக்கிறேன். மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நீங்களும் இதில் ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவனுடைய நாமம் ஒன்று மகிமைப்படுவதாக. ஆமென். God bless you.